தேவையா என்ற தலைப்பில் நான் உங்களோடு செய்தி கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். ஆதாம் முதற்கொண்டு மோசே வரைக்கும் பண்டிகைகளே கிடையாது. ஆனால் அவர்கள் பலியிடும் காரியங்களைத்தான் குடும்பம் குடும்பமாய் செய்து வந்தார்கள். அதுவே அவர்களுக்கு பண்டிகை போல இருந்தது. பாவம் செய்த பின்னாலே தான் வேதம் சொல்லும் முதல் பலி செலுத்தும் பண்டிகை நடந்திருக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் மோசேயிடம் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தில் தான் கர்த்தருடைய பண்டிகைகள் ஃபீஸ்ட் ஆஃப் த லார்ட் என்று லேவியர் 23ஆம் அதிகாரத்தில் 8 பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவைகளில் பிரதானமான பண்டிகை ஓய்வு நாள் ஆசரிப்பு பண்டிகை, அதாவது சனிக்கிழமை ஓய்வு நாள் ஆசரிப்பு பண்டிகை. இது வாரத்திற்கு ஒரு முறை நடக்கிறது. அதல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற பண்டிகைகளும் உண்டு. ஒன்று பஸ்கா பண்டிகை, இரண்டாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை, மூன்றாவது முதற் பலன் பண்டிகை அல்லது அசைவாட்டும் பண்டிகை, நான்காவது அறுப்பின் பண்டிகை அல்லது பெந்தகோஸ்தே பண்டிகை, ஐந்தாவது எக்கால பண்டிகை, ஆறாவது பாவ நிவாரண நாள் பண்டிகை, ஏழாவது கூடார பண்டிகை. ஆக வருஷந்தோறும் ஆசரிக்க வேண்டிய பண்டிகைகள் 7, வாரந்தோறும் ஆசரிக்க வேண்டிய பண்டிகைகள் 1. ஆக மொத்தம் 8 பண்டிகைகளை மோசே மூலமாய் நியாயப்பிரமாணத்தில் தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். இந்த 8 பண்டிகைகளுமே வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கின்றன. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இந்த பண்டிகைகளை கொண்டாடவில்லை என்று எவனும் கிறிஸ்தவனை குற்றப்படுத்த முடியாது, குற்றப்படுத்தவும் கூடாது என்று பவுல் எழுதுகிறார். ஏனென்றால் இந்த பண்டிகைகள் எல்லாம் நிழலாட்டமான, இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமான, இயேசு கிறிஸ்து வந்து ரட்சித்து மீட்ட பிறகு நிழலாட்டமான இருந்த இந்த பண்டிகைகள் நமக்கு தேவையில்லை. After such a light, why Christians are still celebrating these kind of festivals? இஸ்ரேல் மக்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேதியில் அவர்கள் வேண்டுமானால் அந்த 8 பண்டிகைகளையும் ஆசரிக்கலாம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இன்னும் விசுவாசிக்கவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற கிறிஸ்தவன் எப்படி அந்த பண்டிகைகளை இன்னைக்கும் ஆசரிக்கலாம்? அது கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறதே. இன்னும் நம்முடைய கிறிஸ்தவன் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறான். இன்னும் கிறிஸ்தவ சபைகளிலே அறுப்பின் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இன்னும் கிறிஸ்தவ சபையிலே பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இன்னும் கிறிஸ்தவ சபைகளிலே எக்கால பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இன்னும் கிறிஸ்தவ சபையிலே கூடார பண்டிகை கொண்டாடப்படுகிறது. காரணம் என்ன? இப்படி பண்டிகையை நாம் கொண்டாடுவோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையை இஸ்ரவேல் மக்கள் அவமதிக்கிறது போல நாமும் அவமதிக்கிறோம் என்ற அர்த்தம். இந்த பண்டிகைகளுடைய தாற்பயம் என்ன? ஒவ்வொன்றாய் சொல்லுகிறேன், கேளுங்களேன். ஓய்வு நாள் ஆசரிப்பு பண்டிகை. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். இது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பண்டிகை. இன்று இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி தன் இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார். நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார், ஓய்வை கொடுத்திருக்கிறார். இதைத்தான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். அன்றைக்கு எகிப்து தேசத்திலே இளைப்பாறுதல்களே இல்லாமல் அடிமையாய் 365 நாட்களும் வேலை செய்து கொண்டு கஷ்டப்பட்டவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறதுக்காக வாரம் ஒரு முறை சனிக்கிழமை ஓய்வு நாளை தேவன் கொடுத்தார். அதற்கு நிழலாட்டமாய் இருந்தது. அதற்கு நிஜமாய் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:28 படி
இளைப்பாறுதலை ரட்சிக்கப்பட்டவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக கிறிஸ்துவின் வசனமாகிய நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் இளைப்பாறுதல் நமக்கு உண்டு. உண்மை இப்படி இருக்க இந்த ஆசரிப்பு, ஓய்வு நாள் ஆசரிப்பு நமக்கு இனியும் தேவைதானா? சிலர் இந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை என்று சொல்லுகிறார்கள், சிலர் இந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுகிறார்கள். முதல் வருகையை நம்ப வேண்டும். முதல் வருகையை நம்பாதவன் தான் இப்படி இந்த ஓய்வு நாள் பண்டிகையை ஆசரிப்பான். அவனுக்குள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது என்று அர்த்தம். 1 யோவான் 4:3 அப்படித்தான் சொல்லுகிறது. அதனாலே தேவன் அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாள் தான். ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள் என்று வேதத்திலே எங்குமே சொல்லப்படவில்லை. நம்மவர்கள் ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் இது.